கருணை அடிப்படையிலான பணி நியமன திட்டத்தின் கீழ் குரூப் ஏ கேட்டகரியில் வரக்கூடிய பணியிடங்கள் மற்றும் குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய பணியிடங்கள் இதை நிரப்ப முடியாது. குரூப் சி மற்றும் குரூப் டி கேட்டகரியில் வரக்கூடிய பணியிடங்களை மட்டும்தான் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமன திட்டத்தின் கீழ் நிரப்ப முடியும். இப்போ இந்த குரூப் சி கேட்டகரியின் கீழ் என்னென்ன பணியிடம்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ரெக்கார்ட் கிளர்க்கு, டிரைவர், இந்த மாதிரி போஸ்டெல்லாம் சி கேட்டகரியில் வரும். இவங்களையெல்லாம் கருணை அடிப்படையிலான பணி நியமன திட்டத்தின் கீழ் நியமனம் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் டி கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்கன்னா அலுவலக உதவியாளர்கள், வாட்ச்மேன், தோட்ட பராமரிப்பாளர், இந்த மாதிரி போஸ்டெல்லாம் குரூப் டி கேட்டகரியில் வரும். இப்போ கருணை அடிப்படையிலான பணி நியமன திட்டத்தின் கீழ் பல பேர் பல வருஷமாக பணி நியமனம் கேட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கால தாமதத்துக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5% சீலிங் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை வச்சுருக்கிறாங்க. இது சி கேட்டகரியில் வரக்கூடிய பணியிடங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த சி கேட்டகரியில் வரக்கூடிய பணியிடங்களுக்கு மட்டுமே அந்த 5% சீலிங் அப்படிங்கிறது கட்டுப்பாடாக வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அந்த கேட்டகரியில் பணி நியமனம் பெறுவதற்கு ரொம்ப காலம் சில பேர் வெயிட் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ டி கேட்டகரிக்கு அந்த 5% சீலிங் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் பல ஆஃபீஸில் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால இந்த 5% சீலிங் அப்படிங்கிறது குரூப் சி மற்றும் குரூப் டி கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா பணியாளர்களுக்குமே அந்த 5% சீலிங்கிறது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த டி கேட்டகரியில் வரக்கூடிய பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கிறாங்க. அது தவறு. டி கேட்டகரிக்கு அந்த 5% சீலிங்கிறது கிடையாது. இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஓஎம்எஸ் நம்பர் 33 லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 8/3/2023 அந்த ஜிஓவில் தான் இந்த 5% சீலிங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. சி கேட்டகரிக்கு மட்டும்தான் அந்த 5% சீலிங் பொருந்தும். டி கேட்டகரியில் உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு 5% சீலிங்கிற வரம்பு கிடையாது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.